ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, மை வித் ரியாட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே ஈகராக வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க. எப்படா இதுலேருந்து அப்டேட் வரும்? கம்பெனி உண்மையிலே செத்து போச்சுன்னு சொல்லி தான் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் அதுதான் உண்மை அப்படின்னு கூட வந்து எல்லாருமே நம்பிட்டோம். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் இது நடந்த விஷயமும் வேறு, இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லப்போனோம் அப்படின்னா, நெறைய பேர் வந்து இப்போ மை வித் ரியாட்ஸ் அப்படின்னா இருந்துச்சு. ஆனா, இப்போ இல்ல அப்படிங்கிற மாரி தான் வந்து எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, ஆக்சுவலி வந்து நம்ம அப்ளைனர்ஸ் இருக்காங்க இல்லையா? நமக்கு மேலே ஜாயின் பண்ணவங்க, அவங்களுக்கு மேலே ஜாயின் பண்ணவங்க. ஆனா, ஒண்ணு மட்டும் தெரியல, அவங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா, வரும் அப்படிங்கிற அந்த புராணத்த மட்டும் கைவிடவே இல்ல அப்படிங்கிறது தாங்க உண்ம. ஸோ, எதுக்காக இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, மை வித் ரியாட்ஸ் பத்தி வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் ஒரு சில ரெகுலரான அப்டேட்ஸ் கூட அடுத்து வரப்போகுது அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க. எனவே அவங்க சொல்கிற விஷயங்கள் அது உண்மையாக இருந்து அந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஓகே. இல்லை அப்படின்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இப்போ எல்லாருமே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுமே சரி சீக்கிரமாக வந்துடும். என்ன நினச்சோம் 3 மாதம், அதுக்கப்புறம் 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் போச்சு. இப்போ வருஷக்கணக்கு போய்கிட்டு தான் இருக்கே தவிர இதுலேருந்து ஒரு அப்டேட்டும் வர காணோம். ஸோ நம்ம போயிட்டு யாருக்கிட்டயாவது கேட்டோம் அப்படின்னா, அந்த கேஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஹியரிங் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து ஆட்சி வந்திருக்கு இல்லையா? அதனால வந்து இந்த மாரி சில குளறுபடிகள் எல்லாமே வந்து இருக்கும். எல்லாருமா சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணா வந்து அத மறுபடியும் அவங்க ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது 2ல எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்னா எப்படி? எல்லாருமே சேர்ந்து போயிட்டு நம்ம வந்து சிஎம் கிட்ட வந்து மனு குடுக்கணுமா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த அளவுக்குலாம் இப்போ யாருமே வந்து வில்லிங்கா இருக்க மாட்டாங்க. ஏன்னா யார் யார் எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸில அதாவது ஹெட் பொசிஷன்ல இருப்பாங்க இல்லையா? அந்த டைரக்டர்ஸ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி தானே இருக்காங்க. ஆனா அவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னே வந்து தெரியல. கிட்டத்தட்ட 140 150 பேரோ எனக்கு சரியா அது கூட வந்து ஞாபகம் இல்ல, மறந்துருச்சு. ஏன்னா அது ரொம்ப நாள் ஆயிருச்சு இல்லையா? ஸோ அத பத்தி எதுவுமே வந்து பேசுறதில்ல. இன்னைக்கு வந்து எதேர்ச்சியா நான் வந்து இந்த மாதிரி ஆ சும்மா அத பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது தோணுச்சு. இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாரி ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. இந்த மாரி இதில நீங்க ஜாயின் பண்ணுங்க. நல்லா பேமெண்ட் வரும். சூப்பரா கம்பெனி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் எனக்கு தோணுச்சு, என்னடா இது நம்ம மை வி 3 இயர்ஸ் இருந்துச்சு. அது என்னடா ஆச்சு? நம்ம அத பத்தி யோசிக்கவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சரி ஓகே நம்ம சும்மா விசாரிச்சு தான் பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்ளைனர் கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாரி க்ளோஸ்லாம் எதுவுமே வந்து ஆகலம்மா. ஆனா எல்லாருமே அப்படித்தான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த மாரி எதுவுமே வந்து நடக்கல. ஸோ இப்போ வந்து ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதுனால, இது எல்லாமே அப்படியே வந்து பெண்டிங்கா தான் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரத்தில நமக்கு வந்து சில இம்பார்ட்டன்டான நியூஸ் எல்லாமே வந்து தெரிய வரும். ஆனா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, மை வி 3 ஆட்ஸ்ல டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து நெறைய சைட்லேருந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் எல்லாமே நமக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில அப்டேட்டா வந்துரும். பட் வெளியில எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து லீக் ஆகுறது இல்ல. ஸோ, அதனால வந்து இந்த விஷயம் வந்து அவ்வளவா பெருசா வந்து யாரும் கண்டுக்கிறது இல்ல. அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப மை வி 3 ஆர்ட்ஸ சுத்தமா மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனாலுமே வந்து இதில பணம் போட்டவங்க நமக்கு பணம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அத பத்தி யார்கிட்ட கேட்கறது? என்ன கேட்கறது? அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். மத்தபடி வேற எந்த விஷயமும் வந்து கிடையாது. ஸோ, அவங்க சொன்ன மாதிரி அப்டேட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்டேட்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, அதுலேருந்து பணம் கிடச்சிச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா, அந்த பணத்த இட்டு தான் வந்து உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ, தேவையில்லாம வந்து பார்த்திங்கன்னா, ஆசைப்பட்டு இந்த மாரி பணத்த போட்டுட்டோமோ அப்படிங்கிற மாரி தோணுது. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாரி கம்பெனிங்கள்லாம் நம்மள ஏமாத்துறதுல குறியா தான் இருக்காய்ங்க. என்னன்னு சொல்றது? மத்த கம்பெனி தான் வந்து சும்மா 6 மாதம், 1 வருஷம் வந்து ரன் பண்ணிட்டு, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாய்ங்க அப்படின்னு நெனச்சா, இவிங்க என்னடான்னா நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாய்ங்க. உண்மைய சொல்லணும்னா எனக்கு அதெல்லாம் இப்போ கூட நெனச்சாலே வந்து சிரிக்கிறதா, இல்ல அழுவுறதான்னே வந்து தெரியலங்க. ஸோ நல்லா ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 2 1/2 வருஷம் இந்த கம்பெனி ரன் ஆயிருக்கா. 1 1/2 வருஷம் வரைக்குமே நான் வந்து 1 1/2 வருஷமா? 1 1/4 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த கம்பெனி ரன் ஆகுறத. ஸோ நல்லபடியா ரன் ஆகுதே! பரவாயில்லையே! 1 1/2 வருஷமா ரன் ஆகுதே! நல்லா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா 1 1/4 வருஷத்துக்கு அப்புறம் போட்டதுங்க. கரெக்ட்டா வந்து அதுலேருந்து இது வந்து எப்பளோ 2 1/2 வருஷமா? ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மாசம். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. சோலி முடிஞ்சுச்சு. "கிளம்புங்கப்பா, நீங்க வீட்ட காலி பண்ணுங்கப்பா" அப்படிங்கிற மாரி வந்து கிளம்பி போயிட்டாய்ங்க. அவ்வளோதான். அப்பலேருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான அப்டேட்ஸும் இல்ல.
ஸோ அவங்க சொன்னத பொறுத்தவரைக்கும் கூடிய சீக்கிரத்தில அப்டேட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் கால் பண்ணுங்க. சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்றேன். வேணும்னா நீங்க அத உங்களோட டவுன்லைனர்ஸ் கிட்ட சொல்லிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து குடுக்கிறேன். அண்ட் ரெகுலரா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.